கன்னிராசி சனி தசை நடக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள். இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரீங்க. இந்த 2024 ஒரு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்காதா, கிரக அமைப்புகள் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்காதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதும், 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும், ராசியிலே கேது பகவான் இருக்கிறதும், 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும், மே மாதத்திலிருந்து குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதும் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. முன்ன பின்ன வரும். என்னோட தசாபுத்தி பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வருஷம் முன்ன பின்ன வரும். இந்த வயது காலகட்டங்களில் சனி தசை வந்துச்சுனாக்கா கன்னிராசிக்கு 5ஆம் அதிபதி தசை, 6ஆம் அதிபதி தசை. கோச்சார ரீதியாக உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. 7ஆம் இடத்துல வந்து ராகு பகவான், ஜென்ம ராசியில் கேது பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான். பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், பண வரவுகளை கொடுக்கக்கூடிய கிரகம். எல்லா கிரகமும் தான் பணத்தை கொடுக்கும். எல்லா தசைகளிலும் பணம் வரும் இல்லைன்னு சொல்ல. கோச்சார ரீதியாக உங்களுக்கு வந்து குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னாக்கா முதல் 4 மாத காலங்கள் மட்டுமே கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும். அதன் பிறகு உங்கள் ராசிக்கு குருவோட பார்வை இருக்கிறதும், 9ஆம் இடத்துல வந்து குருவோட பயிற்சி இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுப கடன்களை வாங்க வைக்கும். இது வரைக்கும் வீட்டில் வந்து திருமணம் கூடி வரல, நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. மனசு சார்ந்த பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடன் பிரச்சனைகளில், கடன் தொல்லைகளில், நோய் நொடி தொல்லைகளில் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். நான் ராகு தசையில் உங்களுக்கு நல்லது அந்த அளவுக்கு சனி தசையில் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து முதல் 4 மாத காலங்கள் மட்டுமே குருவோட பொசிஷன் உங்களுக்கு நகர்வுகள் சரியான பலன்கள் கொடுக்காது. மற்றபடி 8 மாத காலங்கள் 2024 நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது தொட்டது தொடங்கும் வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்கும். ஏன்னா தசை நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு வலுவிழக்கும் போது, ஆட்சி பெற்று இருக்கும்போதும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ருணரோக சத்ருஸ்தானம், வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம், நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த 6ஆம் இடத்தை பார்த்து நம்ம சொல்லிடலாம். 6ல் ஒரு கிரகம் உட்காருதுனாக்கா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் இருந்துச்சுனாக்கா, பாவ தொடர்புகள் இல்லாமல் தனித்து தொடர்புகளில் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எதிரிகளும் இருந்துகிட்டே இருப்பாங்க, வெற்றி வாய்ப்புகளும் கொடுத்துட்டே இருக்கும். அதனால் சுய தொழில் தொடங்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறது நல்லது. சிறிய கடன்கள் ஓகே, பெரிய கடன்களை தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துரும். குடும்ப பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை பளு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியே போயிட்டு வேலை பார்த்துட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருக்கும். ஒரு சில மாதங்கள், அதாவது மே மாதம் வரைக்கும்னு வச்சுக்கலாம். மே மாதத்துக்கு பிறகு வேலை பளு இருக்காது, வேலை அழுத்தங்கள் இருக்காது, வேலை செய்யக்கூடிய இடங்களில் இடர்பாடுகள் எதுவும் இருக்காது, தடைகள் எதுவும் இருக்காது. நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷன் கேட்டிருந்தா கூட உங்களுக்கு வந்து 60 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரொமோஷன் எதனா கேட்டிருந்தீங்கன்னாக்கா கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து ஊதிய உயர்வு முதல் கொண்டு, பதவி உயர்வு முதல் கொண்டு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ராசிக்கு வந்து குருவோட பார்வை மிகுந்த சிறப்பான பார்வை அப்படின்னு சொல்லலாம். ஜென்மராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் நிறைய மன சஞ்சலங்களை கொடுத்துருக்கும். இந்த குடும்ப பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, வெளியே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அது ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது இல்லையா, அதெல்லாம் இந்த குருவோட பார்வை பதிவாகும் போது நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். பசங்க வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும், ப்ராப்பர்ட்டி சேர்க்கையை கொடுக்கும். இது வரைக்கும் வீடு கட்டி குறையாக இருக்கிறது கூட நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த வீட்டில் போய்ட்டு அடியெடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து சொந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சி குடி போகிறதுக்கான ஒரு அமைப்பு கூட கொடுக்கும். ஏன்னா சனி தசை அப்படின்றதுனால கெடுபலன்கள் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. கோச்சார ரீதியாக சனி மறைவில் இருக்குது. குருபகனுடைய பொசிஷன் வந்து 4 மாதத்துக்கு பிறகு நல்லாவே இருக்குன்றதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இந்த காலகட்டங்களில் ஒரு சின்னதாக ஒரு தொழில் பண்ணியிருந்தீங்க கூட நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இந்த 2024 நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். பொருளாதார தட்டுப்பாடுகள் இருக்காது. உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். புதன் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு தீர்வுக்கு வரும். வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். வீடு கொடுத்துரும் போகிறதோ, இல்லை வந்து பசங்களுக்காக ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறது, இது மாதிரியான சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும். சுப விசேஷங்கள் அதிகமாக கொடுக்கும். ஓரளவு வளர்ச்சிகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சனி தசை அப்படின்னாவே நான் கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் எந்த இடத்துல இருந்து தசை பண்ணுதோ அது சார்ந்து பலன்களை கொடுக்கும். அதே உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனியோட தொடர்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா சுப தொடர்புகளாக இருக்கணும். மறைஞ்சி சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே நல்லது. இப்போ 5ஆம் இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் 6ஆம் இடத்துல மட்டும் சனி பகவான் இருந்துடக்கூடாது. அது கடனை கொடுக்கும். ஏற்கனவே கடனில் தான் இருப்பீங்க,
அப்படி இல்லைனாக்கா மருத்துவ செலவுகள், வீட்டில் வந்து நோய் நொடி பிரச்சனை, அது இதுன்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இந்த சனீஸ்வர பகவான் கொடுத்துருக்கும். பெரிய தொல்லைகளை கடன் தொல்லைகள் தான். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தால் கூட தாங்கிக்கலாம். ஆனால் வந்து கடன் தொல்லைகளை மட்டும் தாங்க முடியாது. இது சனி பகவான் கொடுத்தாருனாக்கா பெரிய பாதிப்புகளாக கொடுப்பார். ஏன்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6 குடையவர். இப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துல அவரோட வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். இப்போ கடனை கொடுப்பாரா? கடனை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். உங்களுக்கு கடன் சார்ந்து எதனாவது தொல்லைகள் இருந்தாலோ ஓரளவுக்கு அடக்கத்தில் இருக்கும். சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல இருந்தாலே வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்று இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வகை உண்டு. பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்துல மறையிறது நல்லது. அவயோக கிரகங்களுக்கு 3, 6, 10, 11 சிறப்பான இடங்கள். இந்த இடத்துல இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 4 இடங்கள்லேயே வந்து சனி ராகு இருந்தால் கூட நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். அது தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் சனி ராகு சேர்க்கையோ, சனி ராகு தொடர்போ, இல்லை சனி செவ்வாய் சேர்க்கையோ இருந்துச்சுனாக்கா உங்களுடைய லைஃப்பில் சனி தசை அப்படிங்கிறது மறக்க முடியாத தசையாக இருக்கும். அந்த அளவுக்கு சொல்ல முடியாத துயரங்களை இந்த சனீஸ்வர பகவான் கொடுக்கும். 2024 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கடன் தொல்லைகள் அதிகமாக கொடுப்பாருன்னா கடன் தொல்லைகளை கொடுக்க மாட்டார். கடனை வந்து கண்ட்ரோலில் வச்சுருப்பார். பெருசாக கடன் வாங்க வைக்க மாட்டார். ஒரு தொழிலுக்காக கடன் வாங்கணும் அப்படின்னு போவீங்க, அது சுப கடன்களாக அதிகமாக இருக்கும். வீடு கட்டக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா வீடு கட்டத்துக்காக சுப கடன்கள் இது மாதிரியான அமைப்புகளை கொடுப்பார். அதாவது இந்த லோனெல்லாம் நீங்கள் கட்டி முடிச்சிருவீங்க, அதுக்குண்டான வருமானத்தையும் கொடுத்துரும். ஆனால் தனிநபர்கிட்ட போயிட்டு நீங்கள் கடன் வாங்கிறது அப்படிங்கிறது இந்த நேரங்களில் வேண்டாம். அது மாதிரியான அமைப்புகளை இந்த சனீஸ்வர பகவான் கொடுக்க மாட்டார். யாரையாவது நம்பி நீங்கள் கடன் கேட்டிருந்தால் கூட இந்த 2024 கடன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தள்ளி போவோம். நம்பிக்கை துரோகங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. சனி 6ஆம் இடத்துல இருந்தாலே உங்களுக்கு வெற்றி தான். இப்போ வந்து வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா 2024 வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக இருக்குது. இப்போ கடனும் அதே மாதிரி தான். எவ்வளோ கடன் இருக்கோ அதில் 50% கடனாவது இந்த 2024 உங்களுக்கு தீரும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி அமர்ந்த இடம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜாதக ரீதியாக முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். அந்த இடத்துல என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், உங்களுக்கு கடன் கடைசி வரைக்கும் இருக்குமா இல்லை உடனடியாக தீருமா அப்படின்னாக்கா அது வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். 2024 கிரக நிலவரங்கள் மட்டுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு 6ல் சனி இருக்குது அப்படின்னாக்கா மாற்றம் கண்டிப்பாக உண்டு. கடன் சார்ந்த மாற்றங்கள் உண்டு. யாருக்காவது நோய் நொடி பிரச்சனைகள் வீட்டில் இருந்தால் கூட அந்த நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். மருத்துவம் சார்ந்து எதனா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தால் கூட அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே 7ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னாக்கா கலத்திர பாவத்தில் இப்போ சனி தசை நடக்கும்போது 7ஆம் இடத்துல ராகு இருக்குதுனாக்கா அதனோட வேலையும் அது அதிகமாக செய்யும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கறது, கூட்டு தொழிலில் பிரச்சனைகளை கொடுக்கறது, நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுக்கறது, சொந்த பந்தங்களில் நிறைய மனக்கசப்புகளை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த சனி தசை காலங்களை கண்டிப்பாக கொடுக்கும். குரு இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் நன்மை செய்யாதவர். 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்குது 4 மாதம் அப்படின்னாக்கா பொருளாதார தட்டுப்பாடுகளை கொடுக்கும். 9ஆம் இடத்துக்கு பயிற்சியான பிறகு 2024 மே மாதத்துலேருந்தே உங்கள் ராசிக்கு பதியறதுனால எவ்வளோ தான் சனி தசையில் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தாலும் உங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடுகள் இருக்காது. பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் இந்த சனி தசை காலங்களில் நடக்கும். அதுலேயும் மே மாதத்துக்கு பிறகு தான். ஏன்னா சனி அப்படிங்கிறது தசை நடத்தும் போது எவ்வளோ தான் உங்களுக்கு பணம் வர கொடுத்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து நல்ல அமைப்பில் சனி இருக்கும். 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்லேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இல்லையா உங்கள் லக்கணத்துக்கு. பண வரவுகளை அதிகமாக கொடுத்து சந்தோஷங்களை அதிகமாக கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மனக்கசப்பு உண்டு, மன அழுத்தங்கள் உண்டு, எதுவுமே நிம்மதி இல்லாத சூழல் தான் இருக்கும். எவ்வளோ தான் பண வருமானம் வந்தாலும் சரி நிம்மதி இல்லாத ஒரு சூழலை தான் கண்டிப்பாக கொடுக்கும். எதையோ சம்பாதிச்சோம், எதையோ வாழ்கிறோம், எதுக்குமே புரோஜனம் இல்லை, எதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான மன அழுத்தங்களையும் அது மாதிரியான எண்ணங்களையும் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இது சுப ஆதிபத்தியம் பெற்று தசை நடத்தும் போதே இந்த அமைப்பு அப்படின்னாக்கா, அசுப ஆதிபத்தியம் பெற்று தசை நடத்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சொல்லவே தேவையில்லை. சொல்ல முடியாத வார்த்தைகள் நிறைய இருக்குது. அந்தளவுக்கு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சனி தசையில். குரு பயிற்சிக்கு பிறகு தான் நீங்கள் நினைச்சது நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் சரி குருவோட பார்வை தான் உங்களுக்கு முக்கியம். குருவோடைய நகர்வுகள் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் 9ஆம் இடத்துல இருந்தாலும் ராசிக்கு பார்வை கிடைக்குது, குருவோட பார்வை கிடைக்குது. இது வரைக்கும் ஒரு இருட்டில் இருந்திருப்பீங்க, குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி. ஏன்னா சனி தசை ஃபுல்லாகவே இருட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பாலைவனத்தில் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மழை இருக்காது, காற்று இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது,
பேசுறதுக்கு கூட ஆள் இருக்காது. அது மாதிரியான இடங்கள் தான் அந்த பாலைவனம். அந்த பாலைவனத்தில் பயணம் பண்ணுற மாதிரியே இந்த சனி தசையில் இருக்கும். இவ்வளோ பெரிய கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஒரு சின்னதாக ஒரு வெளிச்சம் வந்ததுன்னு வச்சுங்களேன் லைஃப்பில், அது எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் குருவோட பார்வை நம்ம ராசிக்கு பதியிறது. உங்களுக்கு பிள்ளைகளோட வளர்ச்சிகளும் நல்லாயிருக்கும். மனக்குழப்பங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கும். பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சனி தசை காலங்களில். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது வெற்றி வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தாலும் எதையுமே நிதான போக்கோடு இந்த நேரங்களில் அணுகிறது நல்லது. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கனிவான பேச்சு நல்லது. எதையுமே விட்டு கொடுத்து போனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தால் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். நன்றி.